Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவை முன்னிட்டு வங்கியிலிருந்து கொண்டுவரப்பட்ட தங்க கவசம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மீண்டும் வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டது. பசும்பொன் கிராமத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் அப்போதைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 கிலோ எடை அளவில் தங்க கவசம் வழங்கினார். இந்நிலையில் 63வது குரு பூஜைக்காக அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கடந்த 24ஆம் தேதி தங்க கவசத்தை வங்கியிலிருந்து பெற்று தேவர் நினைவிட பொறுப்பாளரிடம் ஒப்படைத்திருந்தார். தற்போது குரு பூஜை நிறைவுற்றதை தொடர்ந்து துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் பசும்பொன் தேவர் நினைவிடத்திலிருந்து தங்க கவசம் தனியார் வங்கி லாக்கருக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினரை அமர்த்திட கோரி தேனி மாவட்டம் கம்பத்தில் போராட்டம் நடைபெற்றது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு பணியில் கேரள காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதால் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் அணை பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினரை ஏற்படுத்தவும் கேரளாவிற்கு கைக்கூலியாக செயல்படும் பொதுப்பணித்துறையினரை பணி நீக்கவும் வலியுறுத்தி பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பாக பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியாறு அணையின் மீது தமிழகத்து உரிமைகளை கேரளாவிற்கு தாரை வார்த்த. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனம் கடைகளுக்கான மின்சாரத்தை அராஜகமாக துண்டித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. NLC இந்தியா நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பேடே பஜாரில் ஒவ்வொரு மாதமும் முதல் 14 நாட்கள் மட்டுமே செயல்படும் 245 கடைகள் உள்ளன. இந்த கடைகளுக்கு செல்லும் மின்சாரத்தை வெள்ளியன்று இரவு NLC நிறுவனம் முன்னறிவிப்பின்றி துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்கள் பல்வேறு வகையில் அவதியடைவதாகவும் இருட்டாக உள்ளதால் செல்போன் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் சாடிய வணிகர்கள் தங்களுக்கு உடனடியாக மின்சாரம் வழங்க வலியுறுத்தியுள்ளனர்.